லைஃப்பில் சில பேருக்கு ஒரே டைமில் 2 கதவு ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் நானும் இருக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் ஜாப்பு ஸோ கிடச்சிது. ஸோ சேல்ரி ரொம்ப கம்மி தான், பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜாப். சின்ன வயசில் நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான் அந்த ஜாப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப். அது எனக்கு கிடச்சிது. ஆனால் ப்ரைவேட் தான். பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் சூஸ் பண்ணது வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும். ஸோ அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த 2 பக்கத்தில் நான் எந்த பக்கம் போவேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப்க்கு இப்போவே எனக்கு ஜாப் கிடச்சிரும். நான் ஒரு இடத்துக்கு போயிடலாம், எனக்கு சேலரி வந்துடும். ஆனால் மினிமம் சேலரி தான். ஆனால் என்னால் அந்த அமௌண்ட்டை வச்சு என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் படிக்கணும். இந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் கஷ்டப்பட்டு படித்தேன்னா அடுத்து நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன்னா அதில் எனக்கு கிடைக்கிற செட்டில்மெண்ட் வந்து ஒரு திருப்தி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் இந்த ப்ரைவேட் ஜாப்பை நான் விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்காக நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் அதை ப்ரைவேட் ஜாப்பை நான் விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஜாப் வாங்கிட்டேன் அப்படின்னா ஸோ என்னை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க, நான் என்னோடய டீச்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போது எனக்கு கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரைவேட் ஜாப்பான இந்த டீச்சிங் அப்படிங்கிற லெவலும் எனக்கு கிடச்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் டீச்சிங் ஆரம்பித்தேன்னா ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு பிடிச்ச நான் டீச்சிங் ஜாபையும் ஃபாலோ பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்னோடய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காகவும் படிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த 2 பக்கமும் எனக்கு வந்து பேலன்ஸ் ஆயிரும். இதே இது நான் ப்ரைவேட் ஜாப்புக்கு இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும். சாயங்காலத்துக்கு மேலே வீடை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டடியை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னுடைய கவர்மெண்ட்டுக்கான ஜாப் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். என்னுடைய ட்ரீம் ஜாப் மட்டும்தான் என் கையில் இருக்குமே தவிர என்னோடய ஃபேமிலிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை என்னால் அந்தளவுக்கு கையில் எடுக்க முடியாது. கொஞ்சம் பேலன்ஸாக தான் போகும், பட் ஃபுல்லாக வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணது என்னது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், செகண்ட் சான்ஸ் தான். நான் இப்படியே கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த 1 இயர் மட்டும் நான் டைம் கேட்டிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ இந்த 1 இயர்க்குள்ளே எப்படியாவது நான் படிக்கிறேன். இதில் ஹார்ட் ஒர்க் கூட நான் படிச்சிருவேன். இதில் நான் ஜாப் வாங்கிட்டேன்னா எனக்கு பிடிச்ச டீச்சிங் ஜாப் மூலமாக இதில் நான் யூடியூப்பில் டீச்சிங் கிளாஸும் எடுப்பேன். ஸோ அப்போ என்னுடைய 2 இதுவும் வந்து அட் அ டைமில் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி 2 சிச்சுவேஷன் வரும். ஒன்று, கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் படித்து பாஸ் பண்ணுறேன்னு. கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது அப்படின்னா ஃபேமிலியை பாருன்னு சொல்லி மாமியாரும் ஹஸ்பண்ட் யாராச்சும் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக நான் படிச்சுக்கிறேன், ஜெயிச்சிட்றேன். நீங்கள் தான் அதற்கான முடிவை வந்து முடிவு பண்ணணும்.